கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஈஸியான ஒன் பாட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சது 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும். அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு கலர் மாறி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதே மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூட ஊற வச்சிருக்க அரிசி, 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கம கமங்கிற வாசனையோட அரிசி பருப்பு சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.